ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். போன்லெஸ்ஸாக பார்த்து சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு. எலும்பு இல்லாமல் பார்த்துக்குங்க நீங்கள். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னாலே ஒரு கரெக்டாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனேயே நீங்கள் ஒரு அரை லெமன் எடுத்து அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டதும் நீங்கள் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது தயிர். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கெட்டியான தயிராக பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்காவது இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா ஊறணும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அந்த சிக்கன் ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதை அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேனில் பட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் உருகி வந்ததுமே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சின்னதாக கட் பண்ணனால அப்போ தான் வந்து வதங்கி ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் சின்னதாக நான் கட் பண்ண சொல்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கி விட்டே இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணி நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கி வரும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலா வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி வெங்காயமும் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, முந்திரி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்ல ஒரு கிரேவி வந்து அதிகமாக கொடுக்கும். நல்ல கிரேவியாக கொடுக்கும் பட்டர் சிக்கன் கிரேவி வந்து. அதனால தான் வந்து நம்ம முந்திரி சேர்க்கறது. ஒரு 10-15 முந்திரி பக்கம் நீங்கள் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தான் இதான் மெயினான ஸ்டெப்பே சொல்லப்போனால். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வதங்கி கிடச்சிரும். இது நல்லா வதங்கி இந்த தண்ணி வற்றுனதும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க அந்த பேஸ்ட்டை. இப்போது அதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பட்டர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 30 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த பட்டர் சேர்க்குறோம். பாருங்கள், பட்டர்லாம் நல்லா உருகி வந்துருச்சு. நம்ம நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் துண்டை எல்லாத்தையும் எடுத்து இதில் நல்லா கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ இதில் ரோஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் வந்து கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். சும்மா அப்படியே போட்டோம்னா நம்ம கிரேவி நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பட்டர்லேயே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த பட்டர் சிக்கன் கிரேவிங்கிறதே வந்து போயிடும். அப்புறம் நல்லா ஃபுல்லாகவே இதில் பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் எண்ணெயே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், எல்லா சிக்கனையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக நல்லா அது ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷத்தில் திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த சைடு 3 நிமிஷம் இந்த சைடுன்னு சொல்லி திருப்பி போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கிடச்சிரும். என் பையனும் சேர்ந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாருங்கள், சிக்கன் நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி இப்போ கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சான்னு நீங்கள் பாருங்கள். நான் எந்த கலர் பொடியும் ஆட் பண்ணாமல் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு கூட நீங்கள் ஊற வச்சுருக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண சிக்கன்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில், அதே பேன் தான் நான் எடுத்திருக்கேன், அந்த பேனில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் சேர்த்துட்டு அதில் பட்டை,
அன்னாச்சி பூ, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இது நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் நல்லா நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சிங்க அப்படின்னா தான் கிரேவி நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி. இதில் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், ரோஸ்ட் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது லைட்டாக வற்றுனதும் நம்ம இறக்கி அப்படியே சர்வ் பண்ணலாம். ஏன்னா நல்லா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் கிரேவியை. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து, ஏன்னா நம்ம சிக்கன்லேயே ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதனால் லைட்டாக இந்த கிரேவி கலவா அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது லைட்டாக வற்றுனதும் இறக்குனா போதும். பாருங்கள், பட்டர் சிக்கன் கிரேவி செம்மையாக வந்திருக்கு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை